ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்க் புட்டிங். இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆகிட்டு நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வர ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு சுகரையும் போட்டு சுகர் நல்லா இந்த அகர் அகர் கூட நல்லா மெல்ட் ஆகணும். சுகரு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் போட்டோடனே லைட்டாக அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க், ஆரோக்கியா மில்க் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி அதிலே ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் அந்த அகர் அகர் அந்த சுகரு பால் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விடனே பால் ஒரு கொதி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொங்கு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்தவிடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆறெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும், நான் ஸ்கொயர் டின் இல்லைன்றதால ரவுண்ட் டின், கேக் டின்லேயே ஊற்றி ஒரு 1/2 hour போல் அப்படியே வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓரத்துலலாம் கத்தி வச்சு நல்லா ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி புட்டிங், மில்க் புட்டிங் இது ரொம்ப ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.